நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்படல, கர்த்தருக்கு பயப்படுறேன். நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு தான் ஞானமா. ஹல்லேலூயா. நான் யாரை எதுக்குமே பயப்படல, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். சொல்ல, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் மிகப்பெரிய சொல்றான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன் நம்மளை அணுகாதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதனால எதா இருந்தாலும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. இன்னொரு முறை, இன்னும் சத்தமா நாம் சுதந்திரமாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். சத்தமா, கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோமே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் சபைக்கு வந்து? அப்படிங்களா? முன்னாடி வந்துட்டீங்களா சர்ச்சுக்கு? ரொம்ப சந்தோஷம். ஆமென். பரவாயில்ல, தாமதமானாலும் சீக்கிரம் உள்ள வந்து உக்காந்தாச்சு. இடம் இருக்கு. ஆமென். ஒரு நாள் இடம் இல்லாம போயிடும். ஆமென். அது சீக்கிரமா நடக்க போகுது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் வந்திருக்கிறார். போன முறை வரும்பொழுது இங்கெல்லாம் மண்ணு இல்லைங்களா? நான் நினைச்சேன் கண்டிப்பா இந்த முறை அவரே வரணும் ஆண்டவரே, உங்க சாட்சிகளை பார்க்கணும் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்று. ஹல்லேலூயா. இதே இடத்துல கூரை சபைனா ஏன்னா இது உப்பு மண்ணுன்றதுனால, கடலோர பகுதி மண்ணுன்றதுனால சுற்றி வெள்ளம் இருக்கும். முன்னாடி வெள்ளம், சைடு வெள்ளம், இங்கே வெள்ளம், பின்னாடி வெள்ளம். அந்த வெள்ளம் தண்ணி ஊறி உள்ளேயும் தண்ணி ஊறி வந்துடும். இங்கே ஆராதித்த ஜனங்கள் சோர்ந்து போகவில்லை, களைப்படையவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தண்ணீரில் முழங்கால் தண்ணியில் புடவையெல்லாம் வரிஞ்சு சுருட்டி கட்டிக்கிட்டு உள்ளே வந்து கீபோர்டெல்லாம் தலையில் சுமந்து உள்ளே வந்து ஒரு நாடோடிகளை போல இங்கே ஆராதித்திருந்தோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் இங்கே ஆராதனை நின்று போகவே இல்லை. என் தேவன் ஆராதனை நேசிக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் போட கர்த்தர் உதவி செய்தார். பேஸ்மெண்ட் போட்டு அதே கையோட பில்லர் எழுப்பியாச்சு, மேலே ஷீட்டு. சண்டே வந்தால் இங்கே ஆராதனை நடக்கும். மற்ற நாட்களில் ஒவ்வொரு நாளுமே இங்கே வந்து மாடு, ஆடு, நாய் எல்லாம் இங்கே தரமட்டமாக இருக்கும் பொழுது பேஸ்மெண்ட் மட்டும் போடணும். அப்போ இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நாட்களில். பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுவர் கட்ட ஒரு கிருபை செய்தார் ஆண்டவர். கொஞ்சம் சுற்றி இடுப்பு வரைக்கும் மறையிற மாதிரி ஒரு சுவர் கட்டணும். அது உள்ளே வர்றதுக்கு எப்படின்னா சாக்கில் மண்ணு பிடிச்சி முன்னாடி படி மாதிரி போட்டு அந்த சாக்கு மூட்டை மேலே ஏறி எங்கள் தாய், எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்க, எல்லாரும் இங்கே வர்றவங்க ஏறி வருவேன் ஆண்டவரே என்று சொல்கிற மாதிரி ஏறி அந்த குழிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இங்கே உட்காந்து ஆராதித்து கொண்டு இருந்தோம். வெளியில் ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் தெரியும், நிற்கிறவங்க மட்டும். யாரோ நின்று கையை தூக்கிட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கூரையிலேருந்து எங்களை இங்கே கொண்டு வந்தீங்களப்பா, அதற்காக நன்றி 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 நன்றி. ஒரு நாளும் பிள்ளைகள் நாம் வெட்கப்படாமல் கர்த்தரை ஆராதித்தோம். அதனாலே கர்த்தர் கட்டினார் பாருங்க ஒரு சபையை. ஹல்லேலூயா. எங்களுக்கு இது ஒரு பெரிய அரண்மனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் ராஜா, என் இயேசு ராஜா வாசம் செய்கிற ஒரு அரண்மனையை என் தேவனை கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப கீழே இருந்தோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சபை கட்டுறாங்களா ஆண்டவரே? யாரு நம்மளை சபித்தாலும் எல்லா சாபத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அறிவில்லாம இருந்த எங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் அறிவையும் கொடுத்து இந்த சபையை கட்டி கொடுத்திருக்கிறார். என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். போன வருடம் பிரதர் வரும்போது ஃபுல்லாக மண். அவரையும் அந்த மண்ணிலே ஒரு சேரை போட்டு மூளையை உட்கார வச்சுருந்தோம். அந்த மண்ணில் உட்காந்தா என்ன நடக்கும்னா சேரில் உட்கார உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவரும் யோசிக்காமல் உட்காந்து இங்கே நாம் ஆராதனை செய்தோம். ஆமே. ஒரு நாள் நம்மளை தாழ்வில் விடாத தேவன் அவர்.
தாழ்வில் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அது நிரந்தரம் இல்ல. எப்ப தெரியுமா? இந்த தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நினைக்கும் பொழுது என் தேவன் அங்கதான் ஒரு பெரிய துவக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில சொல்லி இந்த ஆராதனை பாடலுக்குள்ள போவோம். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இனி இது நடக்கவே நடக்காதான் நினைக்கிறீங்களா? இந்த சபையை உங்க முன் சாட்சியாய் நான் நிறுத்துகிறேன். எங்க கூட யார் இருக்கிறாருன்னு காமிக்கணும் இல்லையா அந்த ஆண்டவரை. அல்லேலூயா. இன்னைக்கு கௌரவமா இந்த ஊர்ல வாழ வைக்கிறார், சத்தமா ஆராதிக்க வைக்கிறார், பாடலை பாடி துதிக்க வைக்கிறார். சேற்றில தண்ணீரையும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆண்டவரே, எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தைக்கு இணையா இன்று எங்களை வந்து நிற்க வைத்திருக்கிறேன். நல்ல கையை தட்டி நல்ல பாடல் பாட போறோம். ஹல்லேலூயா. நல்லா நல்லா எல்லாரும் கையை தட்டணும். எல்லாம் 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 எல்லாரும் நல்ல கையை தட்டி பாடணும். கையை தட்டி. எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. கையை தட்டி. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய்
தயவு நடத்துதையா, கிருபை தாங்குதையா. என் தேவன் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சத்தியமா இல்லை ஆண்டவரே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். விசுவாசிப்போம். அந்த காலை வேளையிலே பாடலை பாடி துதிப்போம். ஆமே. 1ஆம் தேதி இந்த பாடலை பாடணும். நமக்கு ஆண்டவர் என்ன கால்களை கொடுத்திருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. என்ன காலம்? இனி காலு வலிக்கு, முழங்கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு, நோ வலிக்கு. சொல்லுங்க, நோ வலிக்கு. சத்தமா, நோ வலிக்கு. என் ஆண்டவர் எழுதின வார்த்தை தான். தலைவலிக்கு தைலம் எடுத்துட்டு வான்னு சொல்ல தெரியுதுன்னா, காலு வலிக்கு வசனம் எடுத்துட்டு வா இன்னைக்கு சொல்லலாம். இந்த வார்த்தை எலும்புகளை ஊடுருவி பாய்ந்து சுகம் கொடுக்கும். நம்மளன்னா இன்னொரு காரியம் சொல்றேன். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்த என் தேவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க சரீரத்துக்குள்ள சுகத்தை கொடுப்பது ஏமாத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பவுனம்மா ஹல்லேலூயா சொல்லணும். மூளையிலே சத்தம் போடாம உட்கார்ந்து இருக்கு. பவுனம்மா ஹல்லேலூயா சொல்லணும். ஆமா, நம்ம சபையில பியூட்டி கேர்ள் பவுனம்மா தான். கடைசியா உட்காந்து சத்தம் போடாம நான் எப்பொழுதும் அந்த அம்மாவை விசாரிக்கிறது உண்டு. அநேக நாட்கள் ரோட்ல போகும்போது நம்ம 100 நாள் வேலைக்கு போய் எங்கேயாவது விறகெல்லாம் பொறுக்கி கட்டி வச்சிருக்கோம். அம்மான்னு ஒரு சத்தம் விட்டோன்னா, சாமி அப்படின்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சி முடிச்சு அவுத்து 50 ரூபா 100 ரூபா கொடுத்து டீ குடிச்சிட்டு போன்னு சொல்ற அன்பு இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குதுங்க? எங்கே இருக்குது? இங்கே இருக்கிற அநேக அம்மா வேப்பங்கொட்டை பொறுக்கி காய வச்சு விற்று காணிக்கை போட்டு இருக்கிறது நான் சாட்சியாய் சொல்லி இருக்கிறேன். யாருங்க கொடுப்பா இந்த காணிக்கை? லட்சங்கள் கொடுத்தாலும் ஈடாகாதம்மா உங்க காணிக்கை இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் வச்சுக்கிட்டு மடக்கி இருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இணைந்து எங்களை ஆசீர்வதிக்கிறத சாட்சியா இந்த காலை வேளையில என் தேவ சமூகத்திலே நான் அறிக்கையிட்டு சொல்லுகிறேன். நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் பலனா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஏன் தெரியுமா? அநேகருக்கு இந்த இயேசுவை சொல்லி ஆகணும். சொல்லிட்டு தான் போகணும். எத்தனை பேருக்கு ஆசை? ஆமா, இப்ப நம்ம மான்கால்களை தந்திரையா பாட போறோம். ஆனா உட்காந்து பாட போறதில்ல, நின்னுகிட்டு பாட போறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? டேவிட் சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மான்கால்களை தந்திரையா எங்க தாண்டுவோம்? ஆமா, நான் சொன்னேன்ல, மான்கால்களை தந்திரையா மதில்களை தாண்டிடுவான்னு. ஏன் நாம எங்க நம்ம காம்படி சோரெல்லாம் தாண்டி போயிட மாட்டுக்கு அப்படிலாம் இல்லை. என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு? எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அவைகளை தாண்டி போக என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லி பாடலுக்குள்ளே போவோம். Thank you Lord. உங்க கால்களை என் தேவன் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மான்கால்களை தந்திரையா மதில்களை தாண்டிடுவே. நல்ல தாண்டலாம், கையை தட்டி. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. மான்கால்களை தந்திரையா மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி
என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே, நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. ஆமென். துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அதிர்த்திட விடவில்லையே. ஹல்லேலூயா. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. ஆமென். துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அடித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர், ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான் கால்களை ஆமென். தந்தீரையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். ஆமென். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நல்ல சந்தோஷமா பாடுங்க. பள்ளத்தாக்கில் நடக்கும் ஆமென். போது நல்ல கையை என்னை தட்டி. காண்பவரே, கையை தட்டி. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்ன கோர்
போகிறோம். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாத்தையும் மறந்துட்டோம். கஷ்டம், துன்பம், பாடு, வேதனை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருது, நமக்கும் வருது தானே யோசிக்காதீங்க. நாம் அதை தாண்டி போயிடலாம். கர்த்தர் நம்மை சுமந்து செல்கிறவரா. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்தேன், நான் உன்னை ஏந்தினேன், தப்பு வச்சேன். அல்லேலூயா! எவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை பேசுதாங்க இன்னைக்கு உலகத்தில் நமக்கு ஆட்கள் இல்லை. வியாதியில் கிடக்கிற மனுஷனை போய் தேற்றுகிற வார்த்தையை பேசும் பொழுது மரணமே வந்தாலும் உங்கள் வார்த்தையை தூக்கி நிறுத்துவார் என் ஆண்டவர். தேவனுடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் பேச பழகி கொள்ளவும். ஆமென். கிருபையை உயர்த்துவோமா? ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. நான் இன்று சபைக்கு வந்தது ரொம்ப நல்லது ஆண்டவரே. நான் இன்னைக்கு சபைக்கு வந்தது ரொம்ப நல்லது ராஜான்னு சொல்லும்படியா, என் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா, ஆவியானவர் வழி நடத்தும்படியா, மட்டுமாய் 7 மாதங்களை கடந்து வர செய்ததற்காய் நன்றி செலுத்தி, ஓ நன்றி ஐயா, ஓ தேங்க்யூ ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுங்கப்பா. நம்மளெல்லாம் யாரும் நேசிக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோமே. நம்மளை நேசித்த அன்பு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்கப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க இந்த கால வேளையில் ஐயா. நான் வெறுமையா போயிடக்கூடாது. அபிஷேகம் பெற்ற பிள்ளையா இங்கிருந்து நான் கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மையான வரங்களுக்காய், ஈவுகளுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. எல்லாரும் மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவர், நீர் ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. அப்படியே எங்க வாழ்க்கையில சந்தித்தீங்கப்பா, உமக்கு நன்றி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. ஆமா ஆண்டவரே. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல. மாறாமலே உடனிருந்து, விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்து, விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவர்
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.